வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் குப்தர்களின் ஆட்சி அமைப்பு பார்க்கலாம். ஆல்ரெடி முன்னாடி வீடியோவில் குப்த அரசர்கள் பற்றி 6th புக்கில் இருக்கிற டேட்டாஸ் பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குப்தர்களின் ஆட்சி அமைப்புகள் பற்றி பார்க்கலாம். அதாவது அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டினை நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. அதாவது அரசர்கள் தன்னைத்தானே ஒரு கடவுளின் பிரதிநிதியாக உருவாக்கிட்டாங்க. அடுத்தது அமைச்சர்கள் குழு நிர்வாகத்தில் உதவி செஞ்சுருக்கு. அந்த அமைச்சர்கள் குழு இளவரசர்கள், உயரதிகாரிகள், கப்பம் கட்டும் சிற்றரசர்களை கொண்டிருந்தாங்க. உயரதிகாரிகள் தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் என அழைக்கப்பட்டனர். உயரதிகாரிகள் தான் என்னென்னு சொல்லி அழைச்சிருந்தாங்கன்னா தண்டநாயகர், மகா தண்டநாயகர் சொல்லி அழைக்கப்பட்டனர். அடுத்து மாநிலங்களை தேசம் அல்லது புக்தி என அழைத்தனர். மாநிலங்களை தேசம் அல்லது புக்தி என அழைத்தனர். இந்த மாநிலங்களை நிர்வகிக்கிற ஆளுநர் பேர் உபாரிகா. மாநிலங்களை நிர்வகிக்கின்ற ஆளுநர் பெயர் உபாரிகா. இந்த மாநிலங்கள் மாவட்டங்களாக பிரித்தனர். அவை விஷ்யா எனப்பட்டனர். மாவட்டங்கள் விஷ்யா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஷ்யா அப்படிங்கிற மாவட்டம் நிர்வகிக்கிற அதிகாரிகள் பேர் விஷ்யாபதிகள். அடுத்தது கிராமத்தை நிர்வகிக்கிற அதிகாரிகள் பேர் கிராமிகா, கிராமதியா காஷா. அடுத்து இராணுவ பதவிகளோட பெயர்கள் என்னென்னு பார்க்கலாம். காலாட்படை, குதிரைப்படைகள்னு சொல்லி 2 படைகள் எழுதியிருக்காங்க. காலாட்படையோட தலைவர்கள் பாலாதிகிருதா, மகாபாலாதிகிருதா அப்படிங்கிறது குதிரைப்படைகளின் தலைவர். காலாட்படைகளின் தலைவர் பாலாதிகிருதா, மகாபாலாதிகிருதாங்கிறது குதிரைப்படைகளின் தலைவர். அடுத்தது தூதகா அப்படிங்கிற ஒற்றர்களை உள்ளடக்கிய உளவு பார்க்கும் அமைப்பும் இருந்திருக்கு. அடுத்தது சமூகமும் பொருளாதாரமும், நிலம் மற்றும் விவசாயம். அதாவது காமந்தகரால் எழுதிய நீதிசாரம் குப்தர்களோட அரசு கருவூலத்தோட முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதாவது அந்த குப்தர்களோட அரசு நிர்வாகம் இப்படியெல்லாம் இருந்திருக்குது, அதோட முக்கியத்துவம் பற்றி சொன்னது காமந்தகரால் எழுதிய நீதிசாரம். அடுத்தது வருமானத்திற்கான வழிமுறை என்னென்னா நிலவரிய அரசோட முக்கிய வருவாயாக இருந்திருக்குது. அதனால் விவசாயிகளுக்கு அதிகமாக வரிகள் வச்சுருந்துருக்காங்க. விவசாயிகள் கொத்தடிமையாக குப்தர்கள் ஆட்சி காலத்தில் இருந்திருக்காங்க. அடுத்து நிலங்களோட வகைகள். நிலங்கள் ஒரு 5 வகையை பிரிச்சிருக்காங்க. என்னென்னா க்ஷேத்ரா, கிலா, அப்ரகதா, வஸ்தி, கபதசரகா. க்ஷேத்ரா அப்படிங்கிறது வேளாண்மைக்கு உகந்த நிலம். கிலா அப்படிங்கிறது தரிசு நிலங்கள். அப்ரகதா வனம் அல்லது காட்டு நிலங்கள். வஸ்தி அப்படிங்கிறது குடியிருப்புக்கு உகந்த நிலங்கள். கபதசரகங்கிறது மேய்ச்சல் நிலம். இது மோஸ்ட்லி மேட்ச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸில் கேட்கலாம். அடுத்து வணிகமும் வர்த்தகமும். 2 வகையான வணிகர்கள் இருந்திருக்காங்க. சிரேஸ்தி அப்படின்னா ஓரிடத்தில் நின்று வணிகம் செஞ்சோம், அதாவது கடை வச்சு அங்கேயே வணிகம் செஞ்சுருக்கிறவங்க சிரேஸ்தி அப்படின்னு இருக்காங்க. அடுத்து சர்த்தவாக அப்படிங்கிறது பல்வேறு இடங்களுக்கு சென்று வணிகம் செஞ்சுருக்காங்க. ஒவ்வொரு ஊராக சென்று அவங்களோட பொருட்கள் விற்கிறதுக்கான வழிமுறைகள் செஞ்சுருக்காங்க. அதுக்காக எது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதாவது எருதுகள் பூட்டிய வணிகம் செஞ்சுருக்காங்க. அடுத்து என்னென்ன பொருட்கள் வணிகம் செஞ்சுருக்காங்கன்னா மிளகு, தங்கம், இரும்பு, செம்பு, குதிரைகள், யானைகள், அதெல்லாம் வணிக பொருட்கள். அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறையும் இருந்திருக்குது. அடுத்தது நாட்டின் பல பகுதிகளை இணைக்கும் சாலைகள் குப்தர் காலத்தில் அமைச்சிருக்காங்க. நாட்டின் பல பகுதிகளை இணைக்கிற சாலைகள் குப்தர் காலத்தில் அமைச்சிருக்காங்க. அடுத்தது முக்கிய வணிக நகரங்கள் என்னென்னா பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி. முக்கிய வணிக நகரங்கள் குப்தர்கள் காலத்தில் இருந்த முக்கிய வணிக நகரங்கள் பாடலிபுத்திரம், உஜ்ஜயினி, வாரணாசி. அடுத்து துறைமுகங்கள். மொத்தம் 2 வகையான துறைமுகங்கள் இருக்குது. என்னென்னா மேலை கடற்கரை துறைமுகங்கள். அது என்னென்னா எங்கெங்கே இருக்குதுன்னா கல்யாண், மங்களூர், மலபார். இதெல்லாம் மேலை கடற்கரை துறைமுகங்கள். கல்யாண், மங்களூர், மலபார். அடுத்து கீழே கடற்கரை துறைமுகங்கள் எங்கிருந்து எங்கேன்னா வங்காளத்திலிருந்து தாமிரலிப்தி வரைக்கும் கீழே கடற்கரை துறைமுகங்கள். அடுத்தது உலோகவியல். குப்தர்கள் காலத்தில் உலோகங்கள் மிகுந்த வளர்ச்சி பெற்றிருக்குது. அதற்கான சான்று என்னென்னா சந்திரகுப்தால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு. இது இன்னைக்கு வரைக்குமே துருப்பிடிக்காமல் இருந்திருக்கு. சந்திரகுப்தரால் நிறுவப்பட்ட மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு இன்றளவுமே துருப்பிடிக்காமல் இருந்திருக்குது. மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு யாரால் நிறுவப்பட்டிருக்குதுன்னா சந்திரகுப்தரால். அடுத்து குப்தர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகம் இரும்பு, தங்கம், தகரம், ஈயம், பித்தளை, செம்பு, மணி, வெண்கலம், மைக்கா, மாங்கனீசு, சிகப்பு சுண்ணம். இதெல்லாம் குப்தர்கள் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள். அடுத்து
குப்தர்கள் காலத்தில் சமூகங்கள் இப்படிலாம் இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். 4 வர்ணாசிரம முறையில் இருந்திருக்குது. மனுவின் சட்டங்கள் இருந்திருக்கு. அதாவது என்னென்னா, பெண்கள் வந்து ஒன்றா தந்தை கூடவோ இல்லைன்னா கணவன் கூடவோ மூத்த மகன் கூடவோ அவங்களோட பாதுகாப்போடு தான் பெண்கள் வந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் வச்சுருந்தாங்க. பலதார மனமும் இருந்திருக்குது. ஒருத்தர் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட மனைவியர்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. 2ஆம் சந்திரகுப்தனும் 2 மனைவிகளை திருமணம் செஞ்சுருக்காங்க. அது யாருன்னா குபேரநாகா, துருபஸ்வாமினி. இது ரொம்ப முக்கியம். குபேரநாதா, துருபஸ்வாமினி. உடன்கட்டை ஏறுதலும் குப்தர்கள் காலத்தில் இருந்திருக்கு. ஆனால் சிந்து சமவெளி நாகரிகத்தில் உடன்கட்டை ஏறுதல் பழக்கமே இல்லை. அடுத்து வந்த குப்தர்கள் காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் வந்து பழக்கத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி அடிமைகள் இருந்ததற்கான எந்த சான்றுமே குப்தர் காலத்தில் இல்லை. அடுத்தது மதம். மதமும் வேத சடங்குகளும் குப்தர்கள் காலத்தில் புத்துயிர் பெற்றது. அடுத்தது அஸ்வமேத யாகம் வந்து நடத்தியிருக்காங்க. அது யார் முக்கியமான 2 பேர் அஸ்வமேத யாகம் வந்து நடத்தி, அஸ்வமேத யாகம் என்ன, குதிரைகள் வச்சு பலியிட்டு வேள்வியல் நடத்துறது தான் அஸ்வமேத யாகம். சந்திரகுப்தர் காலத்திலையும் 1ஆம் குமாரகுப்தர் காலத்திலையும் அஸ்வமேத யாகம் நடைமுறையில் இருந்திருக்கு. அடுத்தது வழிபாடு, உருவ வழிபாடு இருந்திருக்கு. அதே மாதிரி 2 பிரிவுகள் என்னென்னா வைணவம், சைவம். அதே மாதிரி பௌத்த மதமும் இருந்திருக்கு. ஹூனயானம், மகாயானம் அப்படிங்கிற 2 பிரிவுகளை சேர்ந்த பௌத்த மதமும் குப்தர்கள் காலத்தில் இருந்திருக்கு. அடுத்து கலையும் கட்டிடக்கலையும். பாறை குடைவரை கோயில்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடக்கலைக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது குப்தர்கள் காலத்தில் தான். குறிப்பிடத்தக்க குடைவரை கோயில்கள் என்னென்னு பார்க்கலாம். அஜந்தா, எல்லோரா, பாக், உதயகிரி. இந்த 3 வந்து குறிப்பிடத்தக்க குப்தர்கள் காலத்தில் இருந்த பாறை குடைவரை கோயில்கள். இது மட்டும் இல்லாமல் இது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம முக்கியமாக பார்த்துருக்கணும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்குது. என்னென்னா அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிரா, பாக் மத்திய பிரதேசம், உதயகிரி ஒடிஷா. அஜந்தா, எல்லோரா மகாராஷ்டிரா, பாக் மத்திய பிரதேசம், உதயகிரி ஒடிசா. கோவில்கள் வந்து அதாவது குப்தர்கள் காலத்தில் இருந்த கோவில்கள் வந்து திராவிட கூறுகளை ஒத்திருந்திருக்கு. அடுத்து உலோக சிற்பத்திற்கு முக்கியமான 2 சான்றுகள் என்னென்னா, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் இருக்கிற 18 அடி உயரமுள்ள புத்தரோட சிற்ப சிலை. அடுத்தது சுல்தான்கஞ்ச் அப்படிங்கிற ஊரில் 7.5 அடி உயரமுடைய புத்தரின் உலோக சிலை. 2மே புத்தர் தான். ஒன்று வந்து 18 அடி நாலந்தாவில் இருக்குது செப்பு சிலை. அடுத்தது உலோக சிலை வந்து 7.5 அடி சுல்தான்கஞ்சில் இருக்குது. அடுத்தது ஓவிய கலைக்கான சான்று என்னென்னா அஜந்தா குகை ஓவியம், குவாலியர் பாக் ஓவியம். அஜந்தா எங்கே இருக்குது? இப்போதான் பார்த்தோம். அஜந்தா எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. அடுத்து இலக்கியம். பிராகிருதம் வந்து ஊர் மக்களால் பிராகிருதம் பேசப்பட்டிருக்கு. அதே மாதிரி குப்தர்களோட அலுவலக மொழி என்னென்னா சமஸ்கிருதம். கல்வெட்டுலையும் சமஸ்கிருதம் தான் வச்சு கல்வெட்டுகள் வந்து செஞ்சுருக்காங்க. அடுத்தது இலக்கண வளர்ச்சி. பாணினி எழுதிய அஷ்டதியாயி, பதஞ்சலி எழுதிய மகாபாஷ்யம், வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியா அப்படிங்கிற பௌத்த அறிஞர் எழுதின சந்திர வியாக்கரணம். இதெல்லாம் வந்து இலக்கண நூல்கள். அடுத்து நாடக நூல்கள். இது ரொம்ப முக்கியம். காளிதாசர் எழுதிய நாடக நூல்கள் என்னென்னா சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம். இதெல்லாம் வந்து காளிதாசர் எழுதினது. சாகுந்தலம், மாளவிகாக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம். இது வந்து கூற்று காரணங்கள் கேட்கலாம், இல்லைன்னா சரியானது தவறானது அதில் கேட்கலாம், பார்த்துங்க. அடுத்தது காளிதாசர் எழுதிய சிறப்பு நூல்கள். மேலும் சில சிறப்பு நூல்கள்லாம் காளிதாசர் வந்து குப்தர் காலத்தில் எழுதியிருக்காங்க. அது என்னென்னா மேகதூதம், ரகுவம்சம், குமாரவம்சம், ரிதுசம்ஹாரம். அடுத்து கணிதம். குப்தர்கள் காலத்தில் தான் ஃபஸ்ட்டு கணிதம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி வந்து அடைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து ஆரியபட்டர், வராஹமிகிரர், பிரம்மகுப்தர். இவர்களாம் வந்து கணிதவியல் வானிய அறிஞர்கள். குப்தர் காலத்தில் தான் பூஜ்யங்களின் கண்டுபிடிப்பும் தசம எண் முறையும் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய சொத்து. அடுத்து ஆரியபட்டர் என்னென்னலாம் ஒரு வானியல் நூல்கள் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். சூரிய சித்தாந்தா அப்படிங்கிற நூலில் சூரிய கிரகணங்கள் வந்து சூரிய சந்திர கிரகணம் வந்து எப்படிலாம் நிகழுது அப்படிங்கிறதுக்கான ஒரு உண்மை காரணங்களை வந்து ஆரியபட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூமி தனது அச்சில் சுழந்து சூரியனையும் சுற்றி வருது அப்படிங்கிற உண்மையும் அறிவித்தது ஃபஸ்ட்டு யாருன்னா ஆரியபட்டர். அடுத்து தன்வந்திரி. இவர் வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவ நிபுணர். இது சாரக்கர். இவர் ஒரு மருத்துவ அறிவியல் அறிஞர். சுஸ்ருதர் அறுவை சிகிச்சை செயல்முறை விளக்கத்தை ஃபஸ்ட்டு வெளியிட்ட முதல் இந்தியர் யாருன்னா சுஸ்ருதர். இது முக்கியம், பார்த்துக்கங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா வர்த்தன அரசை வந்து ஆரம்பமாயிரும். அது நம்ம சிலபஸில் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.